இந்த குழுவிலே அமர்ந்திருக்கிற காலை நேரத்திலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை முதலாவது சொல்லிக் கொள்வோம். நாம் வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 3 காரியங்களை பார்த்து வருகிறோம். அதாவது ஒரு ஸ்திரீ, வலு சர்ப்பம், பிள்ளை. நாம் ஸ்திரீயை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். வலு சர்ப்பத்தை பற்றி நாம் பார்க்கணும். சாத்தானை பற்றி நாம் அதிக நேரம் படிக்க மாட்டோம். சாத்தானை பற்றின தவறான உணர்ந்து கொள்ளுதல் என்ன, அது தொடர்பான சில வாக்கியங்களை பற்றி நாம் படிக்கிறோம். கடந்த முறை ஏசாயா 14வது அதிகாரத்தை அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே வானத்திலிருந்து விழுந்தாயே, அது யாரை பற்றி பேசுது? அந்த சாராம்சத்தின்படி பாபிலோன் ராஜாவை பற்றி பேசினதாக நாம் பார்த்தோம். இப்போ நாம பார்க்க போற பகுதியானது 2 பகுதி இன்னும் இருக்கிறது. ஏன்னா இது படிச்சாதான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும்போது எப்படி நேரடியா பேசுதா அல்லது உருவகமா பேசுதா, சொல்லர்த்த ரீதியா பேசுதா என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இதை நம்ம லேசா மேலோட்டமா படிச்சிட்டோம்னா அதை படிக்கும்போது நமக்கு லகுவாக இருக்கும். இன்னும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரமும் லூக்கா 10ஆம் அதிகாரமும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம லூக்கா 10ஆம் அதிகாரம் 17 19 பற்றி ஒரு மேலோட்டமான கருத்துரையை நம்ம சொல்ல போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு 70 பேர் அனுப்புறாரு. அனுப்பும்போது அவங்க திரும்பி வந்து ஆவிகள் கீழ்ப்படுகிறதுக்காக ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்றாங்க. அப்போ இயேசு சொல்றாரு அவங்கள பார்த்து, லூக்கா 10:18, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொல்றார். இது சொன்ன உடனேயே பெண்டிகாஸ்டல் மக்களுக்கு பெரும்பாலும் சாத்தான் விழுகிறதாக தான் யோசிக்கிறாங்க. ஒரு கேள்வி இப்படி கேட்போமே, சாத்தான் அவங்க கூற்றின்படிங்க, சாத்தான் எத்தனை முறை மனிதன் கூற்றுப்படி சொல்லர்த்தத்தில் மெய்யாகவே விழுந்தான்? ஏசாயா 42:12 ஒரு முறை விழுந்திருக்கான். அதெல்லாம் உலகம் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாடி தேவன் தள்ளிவிட்டார்னு சொல்றாங்க. பிறகு லூக்கா 10:18 மின்னலை போல இன்னொரு முறை விழுந்திருக்கிறான். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 8-16 வரைக்கும் அங்கே தேவனுடைய அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து, தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9-10 பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. 10ஆம் வசனத்துல சகோதரர் மேல குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர் மேல குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இப்போ மனிதனுடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா 4 முறைக்கு அவரு சாத்தான் அடிக்கடி நேரடியாக சொல்றதுல தள்ளப்பட்டதாக சொல்றாங்க. ஆனால் அப்படிதான் இருக்கிறதா, அந்த கருத்தோட தான் அது சொல்லப்படுகிறதா என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரி, லூக்கா 10:18 சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்பதனுடைய கருத்து என்ன சாராம்சம்? அப்ப இதை பார்ப்பதற்கு முன்னாக இங்க இருக்கிற சூழ்நிலையும் அதனுடைய சாராம்சத்தையும் கருத்தோட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக சில வாக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு அந்த சாராம்சமும் என்ன கருத்தோட்டத்தில் பேசுறார் என்பதை புரிந்து கொள்ளும் போது அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு தேவன் பரலோகத்திலிருந்து ஞானம் தருவார். தனிப்பட்ட வாக்கியமா இருக்கா, சாராம்சத்தோடு கூடிய ஒரு வார்த்தையா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய காரியங்கள் இப்படிதான் பேசுது. இது நிறைய கருத்து. உதாரணத்துக்கு 1-2 நான் சொல்றேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 24, 23, 24 அதை படிச்சு பார்க்கும்போது தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்வதில் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். பெந்தேகோஸ்தே மக்கள் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியில அந்நிய பாஷையில் நிரம்பி தொழுது கொண்டாதான், ஆட்டம் போட்டாதான் அதுதான்
ஆவியோடு தொழுது கொள்ற ஆராதனைன்னு சொல்றாங்க. சில மக்கள் அப்படி கிடையாது, தேவன் ஆவியா இருக்காரு, அவர் ஆவியா தொழுது கொள்ளணும். அதுனா என்ன? ஆவினா தொழுது கொண்டா என்ன? இப்ப எது சரி? அப்போ அங்க போய் முன்னாக எப்படி தொழுது கொண்டாங்க, இப்போ எப்படி தொழுது கொள்ளும்படி கேட்கிறாரு. எதுக்காக இந்த ஆவியோடு தொழுது கொள்ற சொல்றாரு? இப்படி எல்லாம் ஒரு சாராம்சம் அங்க இருக்கு. அதை நம்ம இப்ப விளக்கலைங்க. அது மாதிரி நம்ம பார்க்கணும். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல மனுஷ குமாரத்திகளோடு தேவகுமாரர் பெண் கொண்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலையும் தேவபுத்திரர் ஒரு நாள்ல சன்னிதியில் நின்றாங்க அப்படின்ற வார்த்தை இருக்கு. ரெண்டுக்குமே சன் ஆஃப் காடு தாங்க. அப்படின்னா ரெண்டுமே தேவதூதர்கள் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அது ஒரு கடினமான சூழ்நிலை. தேவன்கள், தேவர் காட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையானது மோசே தேவன் என்று சொல்லப்படுது. யோசேப்பு தேவனாய்க்கிறேன்னு சொல்லப்படுது. நம்மை தேவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க, விக்கிரகங்கள் தேவர் என்று அழைக்கப்படுது. அப்படின்னா அது தேவன் என்று ஏலோகிம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அது சாராம்சத்துக்கு நீங்க போகணும். அந்த இடத்துக்கு போய் சில காரியங்களை பார்த்து நம்ம சரியா புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யாது. இன்னொன்று, இது போன்ற நிறைய காரியங்கள், இந்த முதற்பரங்கள் ஃபர்ஸ்ட் பார்ன் சொல்லப்படுது இல்லையா, கொலோசியர் 1:16. அதே மாதிரி முதல் பிறந்தவர் என்ற அந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துக்கு உயிர்த்தெழுதல் அர்த்தத்தில் பேசப்பட்டாலும் இஸ்ரவேலின் முதல் பிறந்தவன் என்று சொல்லப்படுது. ரெண்டுமே ஒரே கருத்தோட பேசல. ஒரே ஸ்ட்ராங் நம்பரு, ஒரே கிரேக்க வார்த்தை, ஆனாலும் எபிரிய வார்த்தை. இப்படி இருந்த போதிலும் அர்த்தங்கள் அந்த சாராம்சத்தில் போகும்போது வேறு வேறு அர்த்தங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ வேத வாக்கியங்களை நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கருத்தோட்டத்தை நான் லேசாக சொன்னேன். அப்போ லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 70 பேரும் அனுப்புறாரு. அப்போ 70 பேர் அனுப்பும் பொழுது அவங்க திரும்பி வந்து உமது நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்றாங்க. 2 பேரை அனுப்புறாரு. லூக்கா 10:1-2 பார்த்தீங்கன்னா 2 பேரை அனுப்புனாரு. அது எதுக்கு அனுப்புறாருன்னா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அப்ப அறுவடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புறாரு. இதே நீங்க மத்தேயுல பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 16-19 வரைக்கும் ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புறேன், ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவங்களா இருங்க, புறாக்களைப் போல கவடற்றவங்களா இருங்க, மனசுல குறிச்சு எச்சரிக்கையா இருங்க, எப்படி பேசுவோம் என்னத்தை பேசுவோம் கவலைப்படாதுங்க, அப்போ அருளப்படும் சொல்லி அனுப்புறாரு. சரி, அப்படியானா லூக்கா 10:9 அந்த 70 பேர் புறப்பட்டு போய் என்ன செய்யணும், என்ன சொல்லணும், சொன்னா என்ன நடக்கும், இது அவங்க சொல்றாங்க. அப்போ பிசாசின் பிடியிலிருந்து விலகி தேவனுடைய பிள்ளைகளா அவங்க சொல்லும் போது ஆவாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். சரி, 70 பேர் பிரசங்கித்த போது என்ன நடந்தது, அவங்க ஏன் சந்தோஷமா திரும்பி வந்தாங்கன்னு பார்க்கும்போது லூக்கா 10:17 உம்முடைய நாமத்தினால் பிசாசுகள் கீழ்ப்படிந்தது, அதற்காக தான் சந்தோஷமா இருந்தாங்க. சரி, அதுக்காக தான் சொன்னாங்க. சரி, அப்படி சொன்னா ஏசு என்ன சொல்லியிருக்கணும், நன்றி அப்படி சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலா பிசாசுகள் கீழ்ப்படிவதற்கும் சாத்தான் மின்னலை போல விழுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கு? இருக்கிறனால தான் சொல்றாரு. அப்படியானா அவர் சொன்னது சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இயேசுவினுடைய போதனையில அற்புதத்திற்கும் சுபாவத்திற்கும், அதாவது குணாதிசயத்திற்கும் வேறு பிரித்து காட்டுறாரு. ஏன் காட்டினாரு? 2வது கருத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க இது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு சொல்ற 20ஆம் வசனத்துல ஆவிகள் கீழ்ப்படியறதுக்காக நீங்க சந்தோஷப்படாம உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. அப்ப கீழ்ப்படியறதுக்காக அவங்க பரலோகத்தில் எழுத முடியாதுங்க. இது தனிப்பட்ட சுபாவம், இது ஒரு காரியம், இது அற்புத அடையாளத்திற்கான ஒரு காரியம், அதிகாரம் அளிக்கிறது. பரலோகத்தில் எழுதணும்னா தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய சுபாவங்களை என்னுடைய குணாதிசயங்களை நான் சரியா இருந்தாதான் எழுதப்படும், சும்மா எழுதிடப்படாது.
பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியமான காரியமாக இருக்கு. சரி, இப்பொழுது திரும்பி வந்து அவங்க சொல்லும் பொழுது அவங்க கண்டிப்பாக இப்படி சொன்னாங்க, மின்னலை போல விழுகிறதை காண்கிறேன்னு சொன்னார். சரி, சாத்தான் எங்கிருந்து விழுந்தான்? ஏன் மின்னலை போல விழுந்தான் சொல்லாம வானத்திலிருந்து விழுந்தான் அப்படின்னு விழுகிறதை கண்டேன் ஏன் சொல்றாரு? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமோ? பாருங்க, மின்னலை போல விழுகிறேன்னு சொல்லாம வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு பொய்யா சொல்லுவாரு? சொல்ல மாட்டார். இப்ப சாத்தானுக்கு ராஜ்யம் இருக்கிறதான்னு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. தூதர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கான வேலை செய்யறதுக்கான ஆட்களும் இருக்கிறாங்க. ஏன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு தேவனுடைய ஆவியினால பிசாசு துரத்துறாரு. அப்போ அவங்க பரியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்குத்தானே விரோதமாய் பிரிவினை செய்யறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிற்கும் அப்படின்றார். அப்போ சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து இவங்க பிரசங்கம் பண்ணின உடனேயே எந்த ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறாங்க? பிசாசு துரத்தப்பட்டபடினாலே எது வந்திருக்குது என்று இயேசு சொன்னாருங்க. மத்தேயு 12:28, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பாருங்க, இது ஒரு பாற்று, அது ஒரு பாற்று, ஆனாலும் கருத்தோட்டத்தில் சரியாதான் இருக்கு. தேவனுடைய ஆவியில பிசாசு துரத்துனா ராஜ்யம் வர்றதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? நம்ம பதில் கண்டிப்பா சொல்லுவோம். பாருங்க, அப்போ எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகளை அவங்க பேசுறாங்கன்னு பாருங்களேன். கொலோசியர் 1:13 பார்த்தீங்கன்னா, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினேன்னு சொல்றாரு. சரி, அப்ப நம்ம பார்க்க போற வார்த்தையானது பிசாசு கீழ்ப்படுகிறது, சாத்தான் விழுகிறதை இயேசு பார்க்கிறது, வானத்திலிருந்து விழுகிறது, மின்னலை போல விழுகிறது. இதுக்கு நான் ஓரலா சொல்லிட்டு சொல்றேன். சாத்தான் வந்து விழுகிறதை இயேசு காண்றார். எங்க? வானத்திலிருந்து. எப்படின்னா மின்னலை போல. இயேசு ஒவ்வொரு முறையும் சீசர்களும் சரி, அப்போஸ்தலரும் சரி, இயேசுவும் சரி, பிசாசுகளை துரத்தும் போது ஒரு லேட்டா போச்சா உடனடியாகுவா. உடனே அப்படியே ஒரு வார்த்தை இருக்கு, சொன்ன நேரத்திலே உடனே. அப்ப அதுக்கே வானம் அப்படின்னு ஏன் சொல்லணும்? சரி, அப்போ ஒருவேளை சாத்தானுடைய அதிகாரம் அன்றைய நாட்களில் உயர்ந்ததா இருக்க வாய்ப்பு இருக்கா? இயேசு ராஜ்யம் வருவதற்கு முன்னாடி சாத்தான் பிடித்து வைத்திருக்கிற அந்த ராஜ்யம் மிக உயரத்தில் இருக்கிறதாக கருத்தோட்டம் இருக்குமா? இருக்கலாம். சரி, அப்போ சிறைப்பிடிக்கிறது மேல இருக்குமா? இல்ல எங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறான், எங்க போய் மீட்கணும்? கொஞ்சம் வசன ரீதியா கொஞ்சம் பார்ப்போம். அப்போ அப்போஸ்தலர்கள் சந்தோஷத்தோடு இயேசுவின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிகிற பிசாசு கீழ்ப்படி சொன்ன உடனே இயேசுவின் பதில் வந்து அசுத்த ஆவிகளை பற்றி சொல்லாம சாத்தானை பற்றி சொல்றாரு. அப்போ இருளை விட்டு திரும்புறாங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படியாக நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் அப்படி சொல்றார். சுருக்கமா நீங்க அந்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, இவங்க சுவிசேஷம் பிரசங்கம் பண்றாங்க, சாத்தானுடைய அதிகாரமானது வீழ்ச்சி அடைகிறது, இயேசுனுடைய ராஜ்யமானது மக்கள் சேர்க்கப்படுறாங்க. இதுதான் கருத்து. அப்போ சாத்தானுடைய பிடியில் இருக்கிற மக்கள் விலகி, அசுத்தாவை பிடிச்ச மக்கள் விலகி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் இணைய பார்க்கறாங்க. அப்போ கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அப்போ இல்லையே, ஆனா ராஜ்யம் வந்திருக்குன்னு சொல்றாரு இல்லையா? உயிர்த்தலுக்கு பின்னாடி தான் ராஜ்யம் இருக்கு. ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. ஒரு ஆயத்தமா ஒரு காரியங்களை சொல்றாரு. ஒரு கேள்வி எப்படி கேட்போமே, அந்த அசுத்த ஆவி பிடித்திருந்த மக்கள் விலகி யார் பக்கமா வர்றாங்க? இயேசு பக்கமா வந்துடுறாங்க. அப்போ ஒரு ராஜ்யத்திற்கு யார் வேணும்? பிரஜைகள் வேணும். பிரஜைகள் அங்க இருந்திருக்கிறாங்க. அது என்ன? இது இப்போ விழுகுது. விழுந்து எந்த பக்கம் வர்றாங்க? கிறிஸ்து பக்கமா வர்றாங்க. இதுதான் அந்த காட்சி. இது புரிந்து கொள்வதற்கு ரொம்ப லகுவாதான் நமக்கு இருக்கிறது. ஏன்னா யோவான் 8:44 பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் பிடிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? 8:34, 35, 36 பாவம் செய்கிற எவனோ பாவத்திற்கு அடிமை.
அப்போ குமாரன் விடுதலையாக்கினாதான் விடுதலையாக முடியும். அப்ப இயேசுவானவர் சொல்லும்போது சாத்தான் விழுகிறதை காண்கிறேன் என்று சொல்லாம ஏன் வானத்திலிருந்து விழுகிறதை காண்கிறேன் என்று சொன்னாரு? அது மின்னலை போலன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு ருசிகரமான தகவலுக்காக சொல்லுவோம், அதுக்காக அங்கேதான் சரியா இருந்தாங்க அப்படின்னு இல்லை. எபேசியர் 4:8-10 பார்த்தீங்கன்னா, எபேசியர்ல எதற்காக அல்லது என்ன செய்யறதற்காக சிறைக்கு சென்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சிறைப்பட்டவங்களை விடுதலையாக்குவதற்காக, தனக்கு சிறையாக்குவதற்காக இங்கே சென்றாரு உன்னதத்திற்கு. அப்ப பாவம் செய்யறவங்களா உன்னதத்தில் போயிருக்காங்களா? அது சொல்லல. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்காக அவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒரு காட்சிக்காக சொன்னேன். இப்போ பாவம் செய்யறதற்காக, பாவம் செய்யும் போது யாருக்கு அடிமையா இருக்கிறோம்னா பாவத்திற்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். ரோமர் 8:32, ரோமர் 6:16 இதெல்லாம் நம்ம தெரியும். இப்போ பாவத்திற்கு பிதா யாரு? அது யோவான் 8:44, அது பிசாசா தான் இருக்கிறான். பாவம் செய்யும் போது சிறைப்பிடிக்கப்பட்டாலும் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க? சாத்தானுடைய ராஜ்யத்தில். கொலோசியர் 1:13 நம்ம பார்க்கிறோம். அப்ப இதற்கு அதிகாரம் உடையவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்தகாரத்தின் அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு சாத்தான் தான் இருளில் தான் இருக்காங்க. இவர் அனைவரும் சிறைகளாக எங்கே இருக்கிறாங்க? இது வேறு விதமா கேட்போமே. இயேசு சிறைப்பட்டவங்களை மீட்க எங்கு சென்றாரு? எபேசியர் 4:8 உன்னதத்திற்கு. அப்ப சிறைகள், அடிமைகள், பாவத்தின் அடிமைகள், ராஜ்யம், இருளின் அதிகாரம், சாத்தான், இப்படி இருக்கு. அப்ப எதற்காக இயேசு உன்னதத்திற்கு ஏறினாருங்க? பாவத்தில் சிறைப்பட்டவர்கள் சிறையாக்குவதற்காக. அங்கு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது வேறு வகையாக நாம் பேச முடியும். சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப பாபிலோன் ராஜாவை குறித்து பேசும்போது ரொம்ப உயரமா இருக்கிறதா சொல்றாரு. ஒரு மக்கள் அதிகமான சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற பொழுது ஒரு உயரத்தை என்ற வானம் என்ற கருத்து வேதத்தில் பெரும்பாலும் ஒரு பாஷையாக உருவகத்தில் இருக்கிறது. இந்த விதமாகவும் அது பேச முடியும். ஏன்னா உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. பிறகு அது விழுந்து கிறிஸ்து பக்கமா சேர்கிறதையும் நாம் பார்க்க முடியும். இப்போ வானத்திலிருந்து சாத்தான் விழுந்து என்று சொல்லும் பொழுது அது மின்னலை போல அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அப்படின்ற வார்த்தை இருக்கிறது. மத்தேயு 17:12 பார்த்தீங்கன்னா, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். இது ஒரு மின்னலுக்கு போல எவ்வளவு சீக்கிரமா ஒரு மின்னல் அடிக்குதோ, உடனே என்று சில இடங்களில் அர்த்தம் கொள்ள முடியும், சில இடங்களில் பிரகாசிக்கிற என்று அர்த்தம் கொள்ள முடியும். ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு சில சூழ்நிலைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்கே உடனே என்ற அர்த்தமானது மின்னலை தொடர்புபடுத்தி பேசலாம். அதே போல மார்க் 5:13 அந்த அசுத்தாவிகள் பன்றிகளுக்குள்ள போயிச்சு இல்லையா, அதை சொல்றாரு, உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் அந்த கூட்டத்துக்குள்ள மேட்டிலிருந்து போயிடுச்சுன்னு சொல்றாரு. கடல்ல அமிழ்ந்து மாண்டு போச்சு. சரி, அப்படியானால் இங்க இருக்கிற சூழ்நிலையை நம்ம சுருக்கி அந்த பாடத்தை முடிச்சிருவோம். இப்ப மின்னலை போல விழுகிறதை கண்டேன்னு சொல்லும் போது அசுத்த ஆவிகள் ஏற்கனவே சாத்தானால் பிடிக்கப்படுறாங்க, பாவத்தில் பிடிக்கப்படுறாங்க. இப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அவங்க விடுவிக்கப்பட்டு கிறிஸ்து பக்கமா வர்றாங்க. இப்போ சாத்தானுடைய அதிகாரம் விழுகிறதை அவர் பார்க்கிறார். அவன் பிடியில் இருந்த மக்கள் அங்கிருந்து விடுவிக்கப்படுகிறத பார்க்கிறாங்க. இந்த கருத்தோடு தான் அங்கே பேசியதை தவிர நேரடியாக சாத்தான் விழுந்தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சாத்தானுடைய பிடியில் இருந்த மக்கள் விடுவிக்கப்பட்டு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்கு வர ஆரம்பிக்கிறாங்க, அல்லது கிறிஸ்து பக்கமா வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த காட்சி தான் இங்க இருக்கு. இது இப்படிதான் இருக்கிறது, சாராம்சம் இப்படிதான் இருக்கிறது. இதுக்கு பதிலாக சாத்தானே சொல்லறுத்த ரீதியில நேரடியாக விழுந்துட்டான் என்று நம்ம அர்த்தம் கொள்ள முடியாது. கர்த்தர் அடுத்த வாரத்தில் எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தையும் இது போன்ற மேலோட்டமான ஒரு சூழ்நிலையை சொல்லி நம்ம விலைக்கு முடிச்சுட்டு பிறகுதான் நம்ம அந்த பாடத்திற்குள்ளாக நாம் போக போறோம். உங்களுடைய கவனத்திற்கு மிக்க நன்றி. பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர்களே.